நூல்களை பரிசீலிக்கக்கூடிய அடிப்படையில் மகத்தான பணியை இந்த பாரி புத்தகாலம் செய்து வருகிறது. இந்த புத்தகாலம் இயங்குவதற்கும் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் நல்லுலகத்து புத்தகங்களை கொண்டு சேர்ப்பதற்கும் பாரதி புத்தகாலம் என்பது 10ஓடு 11வது பதிப்பகம் அல்ல, தமிழகத்தில் மக்களுடைய சமூக பார்வை உருவாக்குவதற்காக செயல்படக்கூடிய இந்த புத்தகாலயத்திலே பணியாற்றி வரக்கூடிய தோழர் நாகராஜ் உள்ளிட்ட அத்தனை தோழர்களையும் இந்த விழாவின் சார்பாக பாராட்ட வேண்டும் என்று கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் படைப்பாளிகளுக்கு நம்ம விருது கொடுக்குறோம், சான்றிதழ் கொடுக்குறோம். ஆனால் நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய அவர்களுடைய பணி என்பது மகத்தான பணி என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த புக் டே எழுதக்கூடிய இந்த தோழர்கள் நாகராஜ் கேட்ட அநேகமாக 300 படைப்பாளிகளில் பெரும்பகுதியர் முதல் முறையாக எழுத துவங்கியவர்கள். ஆகவே இந்த புக் டே பாதி புத்தகம் என்பது பல எழுத்தாளர்களை உருவாக்கி இருக்க என்பது நாம் பெருமை சேர்க்கவே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக இந்த வார இதழாக இருந்தாலும் மாத இதழாக இருந்தாலும் அவங்க என்ன கண்டிஷன் போடுவாங்கன்னா, கவிதையோ சிறுகதையோ நீங்கள் எழுதி அனுப்பினா தகுதி உள்ளதாக இருந்தால் பிரசரிப்போம், இல்லைன்னா திருப்பி அனுப்ப மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் புக் டே பொறுத்தவரையில் திருப்பி அனுப்பாது மட்டுமல்ல, நீங்கள் எழுதி அனுப்பி பிரசரிக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை புக் டே எழுத என்பது செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக புதிதாக எழுத துவங்கிய தோழர்கள் மட்டுமல்ல, தோழர் வேணுகோபாலுக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்தோம். அவர் அப்பப்போ விகடனில் சிறுகதை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். தோழர் ரமேஷ் அவர்கள் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள் மட்டுமல்ல, ஏராளமான நூல்களை எழுதுவோம். இப்படி பல தோழர்கள் இருக்கிறாங்க. குமரேசன் பொறுத்தவரையில் காலையில் ஒரு சப்ஜெக்டில் எழுதணும்னு சொன்னால் 1 மணி நேரத்தில் கட்டுரை அனுப்பிச்சிடுவார். அது எப்படி தான் பண்ணுறாரு நமக்கு தெரியல. அதே போலவே ஒரு கட்டுரையோ சிறு நூலோ எழுதி அனுப்பி எடிட் பண்ணுங்கன்னு சொன்னால் அது ரொம்ப பிரமாதமாக அதை எடிட் பண்ணுவார்.